பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனம், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. மகனே மகளே, நீ என்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கியோ அந்த காரியத்தை உன் வாழ்க்கையை உனக்காக நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டு போறதுக்கு முயற்சி எடுத்து இருக்கீங்க, இந்த வியாதில இருந்து நீங்களும் ஆசைப்பட்டு இருக்கீங்க, ஒரு கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், நல்ல பைக் வேணும், என்னோட தேவைகள்லாம் சந்திக்கப்படும் சொல்லி சில உலகத்தின் காரியங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நீங்க எதிர்பார்த்து காத்துருக்க மகனா இருக்கீங்க. ஆனா அந்த காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்ண தெரியுங்களா? உங்க ஆத்மா அவரை நோக்கி அமர்ந்திருக்கணுமா? அமர்ந்திருக்குதுன்னா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. நிறைய டைம் பாத்தீங்கன்னா, பாஸ்டர் எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்களேன், அண்ணா நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நம்ம பிரேயரை கொடுக்குறது தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணல, அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு, பெற்றுக்கொண்டாரு. ஈசாக்கு ஜெபம் பண்ணாரு, பெற்றுக்கொண்டாரு. யாக்கோபு ஜெபம் பண்ணாரு, பெற்றுக்கொண்டாரு. நீங்க ஜெபம் பண்ணா நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க.